அவன் சொல்லுவான். கேட்டீங்கன்னா இது என்ன ஊருமா? இது என்ன ஊரு? வெரி குட். இது என்ன கோவில்? இங்க எதுக்கு வந்திருக்கோம்? வெரி குட். சூப்பர். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிவாஸ் vlog. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு சுதா அவளோட பாப்பா கிரண் குட்டிக்கு இன்றைக்கி மொட்டை போடுற ஃபங்க்ஷனுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தா. நானும் என்னோடய ஃப்ரெண்டு அவள் பேர் பவி, நாங்கள் 2 பேரும் தான் இப்போ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது வேணாம்ல, இதுவும் எதோடு எடுத்தோம். அம்மா கிளம்பிட்டேன். போலாமா போலாமா? அங்கேயும் நிறைய கண்ணாடி இருக்குதா? கண்ணாடி ட்ரெஸ் செலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா ஹைட் அண்ட் சீக் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துல அது குட்டி குட்டி இடங்களெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு நாங்கள் பாப்பாவை தேடி தேடி பிடிச்சி அது ஒரு விளையாட்டாயிடுச்சு பாப்பாவுக்கு. ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கீழே பில்லிங் செக்ஷனுக்கு வந்துட்டு பில் பே பண்ணிவிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு போயிட்டோம். ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் சின்னம்னூர் டு பாளையம் போகிற ரோடு, துர்க்கியம்மன் கோயிலுக்கு அடுத்து இருக்கிற ஒரு வயல்வெளிக்குள்ளே தான் இருக்குது. இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா மூலப்பத்து ஐயனார் கோவில். நானும் இத்தனை வருஷம் இந்த ஊரில் இருந்திருக்கேன். இந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். வயல்வெளிக்கு நடுவில் சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்துச்சு. 90s பார்த்திங்கன்னா அவ்வளோவா காரோ பஸ்ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நாங்களாம் ஸ்கூலுக்குலாம் நடந்து தான் போவோம். ஸோ இந்த இடத்துக்கு போகிறப்ப எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஃப்ரீயாக நடந்து, எந்த பஸ்ஸுக்கு பயந்து, காருக்கு பயந்து, எந்த வண்டிக்கும் பயப்படாமல் ஃப்ரீயாக நடந்து போன ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போலாம் நம்ம குழந்தைங்க வெளியே சும்மா நடக்க விடுறதுக்கே பயமாக இருக்குது. பிள்ளைங்க இப்போ வீட்டை விட்டு வெளியவே போகிறதே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துக்கு போனோடனே மறுபடியும் நாங்கள் ஸ்கூல் லைஃப்கே போயிட்டோம். ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் வேறு, கூட இருந்தது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ மறுபடியும் அந்த ஸ்கூல் லைஃப்குள்ளேயே போயிட்டோம். சொல்லு சொல்லு. வெல்கம் டு அவர் சேனல். What a beautiful English. சேனலை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, என்னோட வீடியோ பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணுங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்ஸை கிரண் குட்டிக்கு போட்டு விட்டோம். சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. பாப்பாவோட கலருக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் நல்லா ஒரு மேட்சிங்காக இருந்தது. பவர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க, அதுதான் போல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா ஒரு 10 வயசு குறைஞ்சிருச்சு. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களில் யாருக்காவது இப்படி இருந்திருக்கான்னு சொல்லுங்கள். உண்மையிலே எனக்கு ஸ்கூல் லைஃப்பில் அந்த +2 படிக்கையில் என்ன மாதிரி இருந்தனோ அந்த மாதிரி தான் என்னோடய எண்ணம் அப்போ இருந்த மாதிரி அப்படியே இருந்துச்சு. அந்த ஸ்கூல் லைஃப்பில் எதுக்குமே கவலையே இருக்காதுல்ல. ஃபினான்ஸ் பிரச்சனை கிடையாது, இவங்க எதை சொல்லுவாங்களா அவங்க அதை சொல்லுவாங்களான்ற எந்த பயமும் கிடையாது. நினச்சதை பேசிட்டு நினச்சதை செஞ்சுட்டு அந்த மாதிரியெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்போல்லாம் மைண்டெலாம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ 2 வார்த்தை பேசுகிறதுக்குள்ளே ஐயோ நம்ம எத்தாப்பில் இருக்கவங்க இதை நினச்சிடுவாங்களா அதை நினச்சிடுவாங்களான்னு யோசித்து எல்லாத்தையும் நம்ம மைண்டுக்குள்ளே குப்பை தொட்டி மாதிரி போட்டு நிறச்சி வச்சிடறோம். அது எல்லாத்தையுமே இந்த இடம் எனக்கு கொஞ்சம் மாற்றிடுச்சு. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கூட இருக்கிறது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், மனசில் பட்டதை எல்லாத்தையும் பேசுவோம். ஏன்னா சின்னதுலேருந்து நாங்கள் ஒன்றா தான், 6th +2 வரைக்கும் நாங்கள் ஒன்றா தான் படித்தோம். என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி எனக்கு தெரியும். ஸோ எங்களுக்குள்ள எந்த ஒளிவு முறையுமே கிடையாது.
ஆலமரத்தை பார்த்த உடனே எனக்கு ஆலம்பழம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரின்ட்டு ஆலம்பழம் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கூலில் இதே சேட்டை தான். புளிய மரத்தில் புளியங்க அடிக்கிறது. அப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து வெள்ளாம்பழம் மரம் ஹெல்ப்புக்கு நான் வரணும் போல. அதே மாதிரி இங்கே ஆலம்பழம் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். விழுதா? அப்புறம் சுதா பூவண்டி சேட்டை வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்கார வச்சிட்டோம். அப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்புறம் நானும் பவியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாவும் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் நேரம் பாப்பா தூங்கிட்டாங்க. தூங்கின நேரம் தான் அந்த மரத்தில் தொங்குற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் நானும் பவியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? ஓகே, பாய்.